அவர்கள் எழுதிய நோட்டு புத்தகத்தை இன்று எடுத்து வந்திருந்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு விதியை மாற்றக்கூடிய வல்லமை திருவாசகத்திற்கு உண்டு என்பது அடியேனது சின்னமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பொறுத்தே இதை சொல்றேன். யாரெல்லாம் அதை கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த சிறசுதான் தாய். திருவாசகத்தை முழுவதுமாக எழுதியவர் நமது இறைவன். அவருடைய எண்ணம் இல்லாது நீங்க யாரும் அதை தொட்டு எழுதியிருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு உள்ளே இருந்து அதை எழுதிவித்தவன் அவனே. அதனால அந்த திருவாசகம் உங்கள் கைப்பட உங்க கையை அவன் பிடிச்சி எழுதியிருக்கான். சிவபுராணம் அப்படின்னு எழுதும் போது உங்க கையில சாமி இப்படி தாங்கி சிவபுராணம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ அந்த நோட்டு சாட்சாத் இந்த உயிரை இறைவன் ஆட்கொண்டு எழுதுவித்தது. அது நமது சிரத்திற்கு மேல் 6 அங்குலத்துக்கு மேல் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த இறைவன் அதை இன்று உணர்வு. நமக்கு இருக்கக்கூடிய வினைகளில் ஏதாவது ஒன்று இன்று அறுபட வேண்டும். விதியை மாற்றி வேகம் எடுத்து ஆண்டே வேந்தன் அடி வெல்க என்பது நமது திருவாசகம் அவர்கள் தந்த மிக உத்தமமான ஒரு விஷயம். ஒரு வரி, ஒரு பொருள், அது நிறைய பொருள் ஐயா வந்திருக்காங்க. சொல்லுவாங்க கொல்லம்பட்டியில் போய் நம்ம ஊர் செய்யக்கூடாது. அதனால நமக்கு எதுலாமோ வேகம் இருக்கு, எதுல இல்லாமோ வேகம் இருக்கு. அந்த வேகத்தை நம்மளால குறைக்க முடியல. அப்ப அதை குறைச்சு ஆட்கொள்ளக்கூடிய அந்த பணியையும் நாம் இன்று இறைவனிடமே ஒப்படைக்கிறோம். ஆகையால் அவங்க எழுதுன திருவாசக நோட்டு புக்கை பிரித்து இன்னைக்கு முற்றுமுதல் பண்ண தலையில புரியுங்க. திருச்சிற்றம்பலம் தொல்லைரும் பிறவிச்சூடும் தலை நீக்கி அல்லல்லுக்கு ஆனந்தமாக்கியதே எல்லை வருவானெறியளிக்கும் மரபூரங்கோ திருவாசகம் என்னும் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, பொழுதும் கோவழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பொய்கடல்கள் வெல்க, கரங்குவிவாருள் மகிழும் போர்கடல்கள் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை கண்ணுதலான் தன் கருணை கண்டாட்ட வந்தெய்தி நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் பொல்லாவினை
பிறந்திழைத்தேன் எம்பெருமான் பொய்ய என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோனே சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திட மூடிய மாய இருளை புறந்தோள் போர்த்தெங்கும் புழுவழுக்கும் மூடி வழங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் இறந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி தாயற் சிறந்த தயாவான தத்துவனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிட ஆறாமுதே அளவு இலா பெம்மானே நீராய் ஒழுக்கியன் ஆறுயிராய் நின்றானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே உத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் நங்கரத்தின் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவார் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே ஆற்றே எம்மையா அரணேவோ என்றென்று